இன்று மாலை 3 மணி அளவில் தலைமை கழகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நடைபெறும் என்று டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் மற்றும் நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேற்று இரவு அறிவித்திருந்தார்கள். ஆனால் அதுபோன்ற கூட்டம் எதுவும் தலைமை கழகத்தில் நடத்த முடியாது என்றும் அப்படி எந்த கூட்டமும் நடக்கவில்லை என்றும் தற்போது அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். அதேபோல அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருக்கிறார். நேற்றைக்கு இப்படி ஒரு கூட்டம் இன்று மாலை 3 மணிக்கு நடக்கும் என்று நேற்று இரவு டிடிவி தினகரன் இல்லத்தில் 8 எம்எல்ஏக்கள் மற்றும் நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட சில நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி அதன் பிறகு அறிவித்திருந்தார்கள். ஆனால் அப்படி ஒரு கூட்டத்தை நடத்த முடியாது என்று தலைமை கழகத்தில் அதுபோன்ற கூட்டம் நடைபெறாது என்றும் தற்போது செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். இது பற்றிய பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்டாலின், டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் தலைமை கழகத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் கூட்டம் நடைபெறும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அப்படி ஒரு கூட்டத்தை நடத்த முடியாது என்று செங்கோட்டையன் கூறியிருக்கிறார் தலைமை கழகத்தில். இது பற்றிய விவரங்களை விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், அதாவது அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது இன்று மாலை 3 மணிக்கு நடைபெறும். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளருக்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேற்று இரவு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் தற்போது செங்கோட்டையன் இது போன்ற சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் என்பது கிடையாது என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி பேட்டி அளித்துள்ளார். செங்கோட்டையனை பொறுத்தவரை அக்கட்சியின் அவைத்தலைவராக உள்ளவர். அவர்தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடத்துவதற்கு முழு ஒரு அனுமதியை தர வேண்டும். அவருடைய தலைமையில் தான் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் என்பது பொதுவாக நடைபெறும். அந்த அடிப்படையில் டிடிவி தினகரனுக்கு தற்போது அவர் எதிரணியில் உள்ளார். அதாவது அமைச்சர்கள் ஒருபுறமும் டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருபுறமும் உள்ளார்கள். அழைப்பு விடுத்தது டிடிவி தினகரன் தரப்பு. ஆனால் இதை மறுப்பது செங்கோட்டையன், கட்சியின் அமைச்சராக கூடிய செங்கோட்டையன் மறுத்துள்ளார். இந்த நிலையில் மீண்டும் டிடிவி தினகரன் தரப்பு அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவர்கள் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். இன்று காலை கூட பேட்டி அளிக்கும் போது அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் தனக்கு ஆதரவாக உள்ளதாகவும் தனக்கு எந்த விதமான எதிர்ப்பும் கட்சியில் இல்லை என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். இந்த நிலையில் தற்போது செங்கோட்டையன் அதிமுக தலைமை அலுவலகத்தில் எந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டமும் இல்லை என்று மறுத்தாலும் கூட டிடிவி தினகரன் தரப்பு நிச்சயமாக இதற்கு பதிலளிக்கும் வகையில் அடுத்ததாக தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக நிச்சயமாக அறிவிப்பார்கள்.